பண்பு நலன். மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர்கள் மரம் நறுக்கும் வாளைப் போல கூர்மையான அறிவு கொண்டிருந்தாலும் மரத்திற்கு ஒப்பானவர்களே. புயலடித்து ஓய்ந்தபின் சாலைகளில் சாய்ந்த மரங்களை நீக்குவதற்கு நீண்ட கூர்மையான வாளினைக் கொண்டு மனிதர்கள் அறுப்பதை பார்த்திருப்பீர்கள். கூர்மையான அறத்தினைப் போல சில மனிதர்களுக்கு அறிவும் கூர்மையாய் இருக்கும். இருந்தால் மட்டும் போதுமா? அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டாவிடில் என்ன பயன்? சாலையில் ஒரு பெரிய கார் விபத்து ஏற்பட்டு காரில் சென்ற அனைவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆற்றிலோ கடலிலோ குளிக்கச் சென்றவர்கள் மூழ்கி அடித்துச் செல்லப்படுகிறார்கள். இவை போன்ற நிகழ்வுகளை அங்கிருந்த அறிவார்ந்தவர்கள் எவ்வித உதவியும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களால் துன்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் போலீஸுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ தொலைபேசி மூலம் தெரிவிக்கலாமே. அவர்களுடைய உறவினர்களுக்கு உடனே சொல்லலாமே. அவ்வாறு ஏதும் செய்யாமல் இருப்பவர்களை என்னவென்று சொல்வது? வள்ளுவர் மரம் என்று வகைப்படுத்துகிறார். மரம் என்பதும் பொருந்தாது. ஏனெனில் மரம் நமக்கு நிழலும் பறவைகளுக்கு வாழ்விடமும் உணவும் மழைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறதே. எனினும் நகராமல் நிலையாக நிற்கும் இயக்கமின்மையால் வள்ளுவர் மனித பண்புகள் அற்றவரோடு ஒப்பிடுகிறார் போலும். வடலூரில் வாழ்ந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். பசியினால் வாடும் மக்களுக்கு பசி பிணி அகற்ற உணவுச்சாலையை திறந்தார் அல்லவா? இதுவே மனித பண்பு, அறிவுள்ளோர் செயல். இதனை வள்ளுவர் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என பண்புடைமை அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார்.